ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் ஃபோன் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துச்சுன்னா அதை எப்படி வீட்டிலே சரி பண்ணுறன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருளாக இருந்தாலும் தண்ணிக்குள்ளே விழுந்தால் கண்டிப்பாக ஃபால்ட் ஆக தான் செய்யும். அப்படி நம்ம ஃபோன் வந்து ஒரு வேளை தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சுன்னா அதை உடனே எடுத்து ஆன் பண்ணாதீங்க. ரிமூவபிள் பேட்டரியாக இருந்தால் உடனே பேட்டரியை ரிமூவ் பண்ணிடுங்க. நான் ரிமூவபிள் பேட்டரியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஆன் மட்டும் செய்யாதீங்க. மொபைல் தண்ணியில் விழுந்துட்டு எடுத்துட்டு நீங்கள் ஆன் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, பார்ட்ஸில் வந்து ஏதாவது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஏன்னா உள்ளே வந்து தண்ணி இருக்கும், அது வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இங்கே ஒரு மொபைல் எடுத்திருக்கேன். இதை தண்ணிக்குள்ளே போட்டு உங்களுக்கு எப்படி சரி பண்ணுறேன்றதை காட்ட போகிறேன். ஹெட்ஃபோன் ஜாக் இல்லைன்னா சார்ஜிங் போர்ட் வழியாக தான் ரொம்ப தண்ணி வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஃபோனுக்குள்ளே தண்ணி போனனால போர்டில் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகி இந்த ஃபோன் வந்து இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி ஃபோன் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்தால் அந்த மாதிரி ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி ஆஃப் ஆச்சுன்னா போர்டில் எங்கேயோ ஷார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ஃபோனை தண்ணியில் போட்டு உடனே கொஞ்ச நேரத்தில் எடுத்துட்டிங்கன்னா அதை வந்து ஈஸியாக வந்து சரி பண்ணிடலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோன் வந்து தண்ணியில் விழுந்துருச்சுன்னா அதை கொண்டு போய் அரிசி மூட்டையில் வைப்பாங்க, இல்லைனா வெயிலில் அப்படியே டேரெக்டாக வைப்பாங்க. அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க. இப்போது நீங்கள் அந்த ஃபோனை வந்து வெயில்லையோ இல்லை அந்த அரிசியிலையோ வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, உள்ளே இருக்கிற தண்ணி மட்டும் தான் எவாப்ரேட் ஆகும். ஆனால் உள்ளே வந்து தண்ணி போனால உள்ளே வந்து சின்ன சின்ன சால்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அது வந்து நம்ம உள்ளே எடுத்து க்ளீன் பண்ணால் மட்டும்தான் போகும். உங்கள்கிட்ட சின்ன கிட் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து ஃபோனை வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிடலாம். சர்வீஸ் சென்டரில் கொடுத்தா கூட ஈஸியாக வந்து சரி பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் தண்ணியில் விழுந்த ஃபோனை சரி பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஈஸியாக வந்து சரி பண்ணிடலாம். தண்ணியில் விழுந்த ஃபோனை அப்படியே போட்டு வச்சுருந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற சீல்ஸில் எல்லாம் துருப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இருக்கிற ஃபோனில் எல்லாத்துலேயுமே ப்ராசருக்கு மேலே வந்து ஒரு சின்ன லேயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த லேயர் வந்து தண்ணியில் பட்டால் கரையிற மாதிரி வந்து இருக்கும். அதை வச்சு தான் சர்வீஸ் பண்ணுறவங்க வந்து ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க இந்த ஃபோன் ப்ராசரில் ஷார்ட் ஆயிருக்கா இல்லையான்னு. நம்மளும் அதை வச்சு 50% வந்து ரிசல்ட் சொல்ல முடியும் என்ன ஆகும் அப்படின்னு. இப்போ நீங்கள் வீட்டிலேயே ஃபோன் வந்து சரி பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வரை எல்லா பார்ட்ஸையுமே வந்து தனித்தனியாக வந்து செப்பரேட் பண்ணிடுங்க. அப்படி க்ளீன் பண்ணுறப்போ மட்டும்தான் ஃபோனில் க்ரியேட் ஆகிருக்கிற எல்லா சால்ட்ஸும் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ண முடியும். இந்த சால்ட்டெலாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த தின்னர் இல்லைன்னா மண்ணெண்ணெய் இருந்தால் கூட போதும். நான் இங்கே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து தின்னர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து இங்கே ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். என்கிட்ட தின்னர் நிறையா இருக்கிறதுனால நான் வந்து அதை யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட கெரோசின் மண்ணெண்ணெய் இருந்தால் அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தொடச்சிங்கனாலும் அது கூட வந்து சால்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடும். மொபைலில் நிறைய கேபிள்ஸ் இருக்கும், அதை பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த சீல்லாம் லைட்டாக இழுத்தாலே வந்துடும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணணும். இந்த சால்ட் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து நல்லா வந்து காய வைக்கணும். நீங்கள் அதுக்கு வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணலாம். அப்படி உங்கள்கிட்ட ஹேர் ட்ரையர் இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து சன்லைட்லேயே இப்போ கொண்டு போய் வைக்கலாம். நல்லா வெயில் அடிக்கிற நேரத்தில் ஒரு 2 to 3 hours வச்சா போதும். ஒன்ஸ் உங்கள் ஃபோன் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சுன்னா இருந்த மாதிரியே ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டு ஃபிட் பண்ணிடுங்க. அப்புறம் நீங்கள் பேட்ரி போட்டு ஆன் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஆன் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் என்னை வந்து இன்னும் நிறையா வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.